மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாமில் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, ஸோ ஸ்லாட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஓவராலாக ஸ்லாட்லாம் எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செக்ஷன் வைஸாக ஸ்லாட் வைஸாக நீங்கள் எவ்வளோ குட் அட்டன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய வாய்ஸ் ரொம்ப போயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேட்குதா இல்லைன்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ கேட்கலனாலும் கொஞ்சம் சவுண்டாக வச்சு இல்லை ஹெட்ஃபோன் போட்டு கூட கேட்டுக்கோங்க. ஏன்னா என்னால் பேச முடியல, தொண்டை ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன், ஒரு 4 நாளாக செம்ம இன்ஃபெக்ஷனு. ஸோ பேசவே முடியல. இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் என் வீடியோவும் போட முடியல என்னால். ஸோ உங்களுக்கு மெயின்ஸ் அப்பயுமே எக்ஸாம் பற்றின ஒரு அனலிசிஸ் கொடுக்க முடியல. ஸோ அதையும் தெரிஞ்சும் என்னால் நான் என்கிட்ட பேசுகிறவங்ககிட்டே நான் சொன்னேன், என்னால் பேச முடியலமா, எனக்கு தொண்டெல்லாம் கட்டியிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட அட்டம்ப்ட்ஸு, ஸோ நீங்கள் என்னென்னலாம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் சொன்னீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ ரைட், வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஜென்ரலாக 10ஆம் தேதி 2 ஷிஃப்ட் நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஸோ மொத்தம் 3 ஷிஃப்ட்டு. ஸோ 3 ஷிஃப்ட்லேயுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸோ நீங்கள் எப்படி எழுதுனீங்க எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் எழுதுனது எஸ்பிஐ எக்ஸாம், சரியா? ஸோ எஸ்பிஐ எக்ஸாம்ன்றதுக்குன்னு ஒரு லெவல் இருக்கும், சரியா? அந்த லெவலில் தான் இந்த தடவையும் எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் உங்களோட அட்டெம்ப்ட் எவ்வளோ, என்ன ஏது அப்படிலாம் யோசிக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸோ டவுட்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எஸ்பிஐ எக்ஸாம் கிளர்க் எக்ஸாமில் ஃபஸ்ட் ஸ்லாட்டு, செகண்ட் ஸ்லாட்டு, ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்லாட், 3 ஸ்லாட் நடந்திருக்கு. இதில் இருக்கிறதுலேயே இதை நீங்கள் டிஃபிகல்ட்டி லெவல் படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்லாட்டு, தேர்ட் ஸ்லாட்டு, செகண்ட் ஸ்லாட்னு சொல்லணும். டிஃபிகல்ட்டி லெவலில் ஃபஸ்ட் ஸ்லாட் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஸ்லாட்டு சுத்தம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ தேர்ட் ஸ்லாட் இன்றைக்கி எழுதுனது டஃப்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி லெவலில் தான் இருந்திருக்கு. சார் என்ன சார் ஃபஸ்ட் லாட் அப்போ ஈஸின்னு சொல்கிறீங்க, நான் ஃபஸ்ட் லாட் எழுதுனேன், எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஒருத்தவங்க கொஷின் ஃபேஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. என்கிட்ட சொன்னவங்களை வச்சு நான் சொல்கிறேன், சரியா? ஸோ கொஸ்டின்ஸுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வழக்கம் போல் தான் எல்லாத்துலேயும். ஸோ ஆப்டிடியூட்டில் உங்களுக்கு நிறையா டிஐஸ் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ ரீசனிங்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு நிறையா பசில்ஸ் அண்ட் சிட்டிங்ஸ் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இது போக இங்கிலீஷை பொறுத்தவரையும் அதே தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக இருக்கட்டும், ஃபில்லர்ஸாக இருக்கட்டும், கனெக்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ இங்கிலீஷில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நிறையா இருந்திருக்கு. ஜென்ரல் அவேர்னஸ் உங்களுக்கு எப்பயும் நம்ம நடக்கிற மாதிரி தான் இந்த தடவை நடந்திருக்கு. லாஸ்ட் 3 மந்த்ஸ்லேருந்து அந்த லாஸ்ட் 3 to 4 மந்த்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க. நீங்கள் லாஸ்ட் 3 to 4 மந்த்ஸ் கவர் பண்ணியிருந்தாலும் நிறையா கொஷின்ஸ் அட்டம் கொடுக்கலாம். ஆனால் அதுலேயும் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்ட வரையும் நான் உங்களுக்கு ஒரு குட் அட்டன் மட்டும் சொல்கிறேன், நான் ரொம்ப பேச முடியல, கோச்சிக்கிறாங்க. ஸோ குட் அட்டன் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்லாட்டை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு நல்ல அட்டம், நான் ஸ்லாட் வைஸாக சொல்கிறேன், ஓவராலாக சொல்லலை. ஸோ ஓவரால் வீடியோ நம்ம அடுத்து கார்த்திக் சார் கொடுப்பாங்க, நீங்கள் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்லாட்டை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்லாட்டில் இப்போ நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு போனீங்க. ஃபஸ்ட் ஸ்லாட்டில் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் போனீங்கன்னா என்கிட்ட சொன்ன மினிமம் மட்டும், நான் எல்லாத்துலேயும் மினிமம் மட்டும் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? நீங்கள் எந்த லெவலில் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்கிட்ட சொன்ன ஃபஸ்ட் ஸ்லாட்டில் ஜென்ரல் அவேர்னஸில் மினிமம் அட்டம் என்கிட்ட ஒரு 18 சொன்னீங்க. ஸோ 18 சொன்னாங்க. ஸோ 18 to 20 வரையும் அட்டன் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கிலீஷ் இந்த தடவை கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. டிஃபிகல்ட் தான், மாடரேட் லெவலில் தான், ஆனால் ஈஸியாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அது 20-25 வரையும் அட்டன் பண்ணலாம். 22 சொன்னாங்க, மினிமம் 22 சொன்னாங்க. ஸோ இது போக ஆப்டிடியூட். ஸோ எப்பயும் நம்ம ஆப்டிடியூட் சிங்கிள் டிஜிட்டில் போகுமே. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்டிடியூட் தான் கொஞ்சம் காப்பாற்றிருக்கு. ஆப்டிடியூட்டில் அட்டெம்ப்ட் கொஞ்சம் நிறையா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்டிடியூட்டில் மினிமம் சொன்னதே என்கிட்ட 21 சொன்னாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரீசனிங் நான் சொல்கிறது ஃபஸ்ட் லாட்டில். ஸோ ரீசனிங்கை பொறுத்தவரை ரீசனிங் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கு, நிறைய பேர் ஸ்டக் பண்ணியிருக்கு, பசில்ஸ் ஸ்டக் ஆகியிருக்கு, நிப்பாட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரீசனிங் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்கிட்ட மினிமம் சொன்ன அட்டெம்ப்ட் 15 சொன்னாங்க. ஸோ 15 மினிமம் அட்டெம்ப்ட் தான். ஸோ ரீசனிங்கில் இவ்வளோ கம்மியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் கொஞ்சம் லைட்டாக சுத்தவே விட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது ஃபஸ்ட் ஸ்லாட். செகண்ட் ஸ்லாட்டை பொறுத்தவரையும் ஜென்ரல் அவேர்னஸை செஞ்சுட்டாங்க. ஸோ சிங்கிள் டிஜிட்டில் தான் அட்டெம்ப்ட், மினிமம் சிங்கிள் டிஜிட் அட்டம்லாம் சொன்னாங்க, எவ்வளோன்னு சொல்ல. ஸோ சிங்கிள் டிஜிட் அட்டம் சொன்னாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணிங்கன்ற கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது போக உங்களுக்கு ஐயோ சாரி மக்களே, ரீசனிங்கை
இங்கிலீஷை பொறுத்தவரை நான் தான் சொன்னேன், எல்லா ஸ்லாட்டும் இங்கிலீஷ் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல அட்டம் தான் சொன்னாங்க எல்லாரும். ஸோ 23 சொன்னாங்க. ஸோ ஆப்டிடியூடை பொறுத்தவரையும் அதே தான் 21, 22 சொன்னாங்க. ஸோ ரீசனிங் இதுலேயும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஒரு 20 தான் போட முடியும், 20, 22 தான் போட முடியுன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் மேபி நிறைய அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ என்கிட்ட மினிமமாக சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி ஸ்லாட்டை பொறுத்தவரையும் இன்றைக்கி ஸ்லாட்லேயுமே வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் டபுள் டிஜிட் போடலாம். ஆனால் 20க்கு மேலே போகுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு. நிறைய பேர் சொன்னது அதுதான், எனக்கு 20 மேலாம் வரல, அக்யூரேட்டாக போடுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன சொன்னேன், கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டேன். ஸோ ஆப்டிடியூடும் அதே தான். ஸோ ஆப்டிடியூடை பொறுத்தவரையும் உங்களுக்கு சுத்தமாக முடியலையா சாரி. ஸோ ஆப்டிடியூடை பொறுத்தவரையும் எல்லா தடவையும் சொன்ன மாதிரி தான் இந்த இதுலேயும் வந்து உங்களுக்கு 20, 21 வரையும் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆப்டிடியூட் இங்கிலீஷ் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஈஸி மீன்ஸ் ஈஸி கிடையாது, அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது போக வந்து உங்களுக்கு ரீசனிங் வந்து ஒரு ஒரு நார்மலான அட்டம் கொடுக்கலாம். ரொம்ப டஃப்பாகவும் இல்லை, ரொம்ப ஈஸியாகவும் இல்லை, ஒரு நார்மலான அட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்படி பார்த்ததில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்லாட்டில் நீங்கள் இதில் வந்து எல்லா ஸ்லாட்லேயுமே வந்து நீங்கள் ஒரு 80லேருந்து ஒரு 85 தான் மினிமம் அட்டம்ப்ட்டு. ஸோ நீங்கள் அந்த லெவலில் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே இது வந்து ஒரு நல்ல அட்டம்ப்டாகவே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அக்யூரேட்டாக தான் நான் போடுவேன். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஜெனரல் அவேர்னஸில் சும்மா ஆன்சர் பண்ணி விடுவோம், இல்லை இங்கிலீஷில் சும்மா ஆன்சர் பண்ணி விடுவோம். அந்த மாதிரி பண்ணி நான் சொல்கிற அட்டம் கிடையாது. நான் அக்யூரேசியாக தான் போடுவேன். நான் வந்து தேவையில்லாத அட்டம்ப்ட்லாம் பண்ணல. ஆனால் எனக்கு வந்து ஒரு 80, 82 தான் வருது அப்படின்னா ஓகே, நீங்கள் ஓரளவுக்கு நல்ல அட்டம்ப்டே தான் கொடுத்துருக்கீங்க, ஒன்றும் பயப்பட வேணாம். ஸோ அதுவும் போக வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து SBI எக்ஸாம். நீங்கள் வந்து இதில் வந்து நான் இப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே முடியாது. அது வந்து இப்படி தான் இருக்கும், டஃப்பாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் நார்மலைசேஷனும் இருக்க தான் போகுது. நான் 3 ஷிஃப்ட் நடந்திருக்குன்றப்போ உங்களுக்கு நார்மலைசேஷனும் இருக்க தான் போகுது. ஸோ எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. ஸோ தைரியமாக இருங்க. ஸோ உங்கள் அட்டம்ப்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அக்யூரேசியாக போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல அட்டம் கொடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல அட்டம் வரும், ஸோ நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்புவோம். ஸோ இதுதான் நான் கேட்ட வரையும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு கொடுத்த ஒரு அனாலிசிஸாக இருக்கும். ஸோ ஓவரால் அனாலிசிஸு ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். ஸோ அதுவரையும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் மக்களே. டாடா, பபாய், see you.